ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஜய் அங்கிருந்த பெண்களிடம் பேசினாலும் அவனது கவனம் மதியின் மேல் திரும்பிக் கொண்டே இருந்தது. யார் அந்த பொண்ணு? எல்லாரும் இவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது அவன் மட்டும் ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கா என்று அவன் மனதுக்குள் யோசித்தான். அவளது அந்த அமைதி, அவளது கண்களில் தேங்கியிருக்கும் அந்த மௌனமான வழி அஜயை ஏதோ செய்தது. அவள் வெறும் அப்செட்டாக மட்டும் தெரியவில்லை, ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தை தனக்குள் நடத்தி கொண்டிருப்பவள் போல அவனுக்கு தோன்றியது. அஜய் மெதுவாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து மதியின் மேஜை அருகே சென்றான். மற்ற பெண்கள் பொறாமையுடன் பார்த்தனர். ஹாய், நான் அஜய். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள்? மதி மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையில் எந்த சலனமும் இல்லை. ஹாய் அஜய், நான் மதிவதனி, ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். வெல்கம் டு த டீம். மிகவும் சுருக்கமான பதில். அவளது குரலில் ஒரு ஜீவனும் இல்லை. ஒரு கடமைக்காக பேசும் தொனி மட்டுமே இருந்தது. அஜய் ஒரு நிமிடம் அவளது கண்களை உற்று பார்த்தான். அந்த பிரகாசமான கண்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சோகக்கடல் இருப்பதை அவன் உணர்ந்தான். அஜயோ சிரித்து கொண்டே, தேங்க்ஸ் மதி. ஆனால் இந்த ஆஃபீஸில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒரு மெல்லிய புன்னகையை வலுக்கட்டாயமாக மதி செலுத்தினாள். இல்லை அஜய், நான் நல்லா தான் இருக்கேன். நிறைய வேலை இருக்குது. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். மதி மீண்டும் தன் லேப்டாப் திரைக்குள் மூழ்கினாள். அஜய் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் அவனது எண்ணங்கள் மட்டும் மதியை சுற்றியே இருந்தது. நிச்சயமா ஏதோ இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு ஏன் இப்படி ஒரு பாரத்தை சுமந்துட்டுருக்கா என்று அவன் யோசிக்க தொடங்கினான். சரியாக அந்த தருணம் ஆதித்யா தனது கேபினிலிருந்து வெளியே வந்தான். அஜய் மதியின் மேஜை அருகே நின்று பேசுவதை தூரத்திலிருந்தே கவனித்து விட்டான். ஆதித்யாவின் கண்கள் ஒரு நிமிடம் சிவந்தன. தான் தீண்ட தவிக்கும் அந்த ரோஜாவை ஒரு புதியவன் நெருங்குவதை கண்டதும் அவனது ரத்தம் கொதித்தது. மௌன போர் நடத்தினாலும் மதியை வேறொருவன் பார்ப்பதை அவனது ஆண்மை ஏற்கவில்லை. அவன் விறுவிறுவென மதியின் மேஜை அருகே வந்தான். அஜய் அவனை பார்த்து புன்னகைக்க முயன்றான். ஆனால் ஆதித்யாவின் பார்வையில் அத்தனை உக்கிரம் இருந்தது. மதியை பார்க்காமல் அஜயை பார்த்த ஆதித்யா, நீங்கள் அஜய் தானே? ஒர்க்லோட பற்றி சஞ்சய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே அரட்டை அடிக்கிறதுக்கு இது பப்ளிக் பார்க் கிடையாது. மிஸ் மதிவதனி, அஜய்க்கு ஒர்க் டீல்ஸை கொடுக்க வேண்டியது சஞ்சயோட வேலை. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆதித்யா சொல்லிவிட்டு புயலாக கடந்து சென்றான். அஜய் ஆதித்யாவையும் மதியையும் மாற்றி மாற்றி பார்த்தான். ஏதோ ஒரு ஆழமான பந்தமும் வலியும் இவர்களுக்கு இடையே இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அஜய் என்பவன் வெறும் ஒரு ஊழியன் மட்டுமல்ல, அவன் எந்த இடத்திலும் சோகத்தை அனுமதிக்காத ஒரு காந்தம். அவனது கொள்கையே ஒன்றுதான், வாழ்க்கை ஒரு முறை, அதை சிரித்து கொண்டே வாழ வேண்டும். அஜய் தன் கண் முன்னால் யாராவது வாடி போய் அமர்ந்திருப்பதை பார்த்தால் அவர்களது அந்த திரையை உடைத்து சிரிக்க வைக்கும் வரை ஓயமாட்டான். மதியை முதலில் பார்த்த அந்த நிமிடமே அவனது உள்ளுணர்வு சொல்லிவிட்டது, இந்த பெண்ணின் மௌனம் வெறும் சுபாவம் அல்ல, இது ஒரு காயப்பட்ட இதயத்தின் அழுகை என்று. அவளை அந்த இரண்டு மேகங்களில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அன்று முழுவதும் அஜய் அடிக்கடி மதியின் மேஜை அருகே வரத் தொடங்கினான். மதி, இந்த ஃபைலில் ஒரு டவுட், கொஞ்சம் பார்க்குறீங்களா? அப்புறம் மதி, ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சிரிப்பு வரலனாலும் பரவாயில்ல, என் மூஞ்சியை பார்த்தாவது சிரிங்க. அவன் ஏதேதோ பேசி அவளை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முயன்றான். மதிக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை. ஆனால் அவளது மனநிலை யாருடனும் பேசும் நிலையில் இல்லை. அவள் மௌனமாக தலையசைப்பாள் அல்லது மிக சுருக்கமாக பதிலளிப்பாள். ஆனால் அஜய் விடுவதாக இல்லை. இவை அனைத்தையும் தனது கேபினுக்குள் இருந்தபடி ஆதித்யா கவனித்து கொண்டிருந்தான். அந்த பெரிய கண்ணாடி சுவர் இப்போது அவனுக்கு ஒரு சித்திரவதை அறையாக மாறியிருந்தது. அஜய் மதியின் மேஜை ஓரம் சாய்ந்து நின்று அவளிடம் சிரித்து பேசுவதும் அவளது வேலையில் உதவி செய்கிறேன் என்று அவள் அருகே நெருங்கி அமர்வதும் ஆதித்யாவின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவனது கையில் இருந்த பேனா உடைந்தது. ஏன் மதி, அவன் பேசும்போது மட்டும் அமைதியாக கேட்குற?
உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அவனை துரத்த வேண்டியது தானே? நான் பேசும்போது மட்டும் உனக்கு கசக்குதா? அந்த புது பையன் சிரிச்சா நீயும் சிரிப்பியா? ஆதித்யாவின் மனதுக்குள் பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. மதியம் 1:30 மணி. மதிய உணவு இடைவேளை. மதி எப்போதும் போல தன் இருக்கையிலேயே அமர்ந்து ஒரு வெற்று பார்வையோடு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பசியில்லை. அவளது வயிறு நிறைய ஆதித்யாவின் பிரிவே நிறைந்திருந்தது. அப்போது அஜயும் சஞ்சயும் அவளிடம் வந்தனர். ஹே மதி, வா லஞ்ச் சாப்பிட்லாம் என்று சஞ்சய் கூப்பிட, வேண்டாம் சஞ்சய், எனக்கு பசி இல்லை, நீங்கள் போங்க என்று மதி கூற, அஜயோ சிரித்து கொண்டே, ஓ மேடம்க்கு பசி இல்லையோ, ஆனால் எனக்கு பசிக்குதே, நீங்கள் வராமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று அஜய் கூற, அஜய் ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு இப்போது யாரு கூடவும் வர இஷ்டமில்லை. மதி பிடிவாதமாக மறுத்தாள். ஆனால் அஜய் விடவில்லை. அவன் திடீரென்று மதியின் மணிக்கட்டை பற்றினான். அந்த தொடுதல் மதியை அதிர வைத்தது. ஆதித்யாவிற்கு பிறகு ஒரு ஆண்மகன் அவளை தொடுவது இதுவே முதல் முறை. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். சஞ்சய், நீ முன்னாடி போ, நான் இவங்களை கூட்டிகிட்டு வரேன். அஜய் மதியின் கையை இறுக பற்றி அவளை இருக்கையில் இருந்து எழ செய்தான். மதி அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். ஆனால் அஜயின் கண்களில் இருந்த அந்த தோழமையான பிடிவாதம் அவளை அடிபணிய வைத்தது. அவள் வேண்டா வெறுப்பாக அவனுடன் கேன்டீனுக்கு நடந்தாள். ஆதித்யா தனது அறையில் இருந்த சிசிடிவி மானிட்டரை திருப்பினான். கேன்டீனில் நடக்கும் காட்சிகள் அவனது உள்ளத்தில் கடும் கோபத்தை வரவழைத்தன. அங்கே ஒரு பெரிய மேஜையில் சஞ்சய், அஜய் மற்றும் மதி அமர்ந்திருந்தனர். அஜய் தன் டிஃபன் பாக்ஸை திறந்து அதிலிருந்து ஒரு கபளத்தை எடுத்து மதியின் வாயருகே கொண்டு சென்றான். மதி தடுத்தாள். ஆனால் அஜய் ஏதோ கிண்டலாக சொல்ல மதி ஒரு மெல்லிய புன்னகையுடன் அதை வாங்கி கொண்டாள். சஞ்சயும் மதியும் சேர்ந்து ஒரே தட்டில் உணவை பகிர்ந்து கொண்டனர். அஜய் அவர்களை சிரிக்க வைத்து கொண்டே இருந்தான். ஆதித்யா அந்த திரையை பார்த்தபடி ஆவேசத்தில் கத்தினான். என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என் காதலை வெள பேசுகிற அதிகாரம்னு சொன்னியே, இப்போ இன்னொருத்தன் உன் கையை பிடிச்சி இழுக்கும்போது மட்டும் வராத கௌரவம் நான் தொடும்போது மட்டும் வருதா? அஜய் கூட சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவன் உனக்கு நெருக்கமாயிட்டானோ? உன்னை பார்க்காம இருக்க முடியாமல் நான் இங்கே செத்துட்ருக்க மதி. ஆனால் நீ அங்கே ஜாலியாக சிரிச்சிட்ருக்கியா? அவன் கைகள் நடுங்கின. அவன் ஃபோனை எடுத்து சஞ்சய்க்கு அழைக்க முயன்றான். பின் அதை ஆத்திரத்தில் மேஜையில் வீசினான். அவனால் அங்கிருக்கவும் முடியவில்லை. வெளியே போய் மதியின் கையை பிடித்து இழுத்து வரவும் முடியவில்லை. தான் போட்ட அந்த மௌன திரையை தானே உடைக்க அவனது ஈகோ தடுத்தது. கேன்டீன் திரையில் அஜய் மதியின் தலையில் செல்லமாக தட்டுவதை பார்த்த ஆதித்யா ஆத்திரத்தின் உச்சிற்கு சென்று தனது மேஜையில் இருந்த அத்தனை கோப்புகளையும் கீழே தள்ளிவிட்டு கைகளால் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். அவளது மௌனம் அவனை தண்டிக்கிறது என்றால் அவளது இந்த மாற்றானுடனான சிரிப்பு அவனை ஒவ்வொரு நொடியும் மனது ரணமாக்கி கொண்டிருந்தது. கேன்டீனில் அந்த சிரிப்பும் கலகலப்பும் முடிந்து மதி தன் இருக்கைக்கு திரும்பினாள். அஜயின் வற்புறுத்தலால் ஒரு வாய் சாப்பிட்டிருந்தாலும் ஆதித்யாவின் அந்த பாராமுகமும் அவளது தொண்டையை அடைத்து கொண்டுதான் இருந்தது. அவள் இருக்கையில் அமர்ந்த சில நிமிடங்களிலேயே அவளது மேஜையில் இருந்த இன்டர்காம் ஃபோன் அலறியது. அந்த சத்தம், அந்த ரிங்டோன், அது ஆதித்யாவின் அறையிலிருந்து வருகிறது என்று தெரிந்ததும் மதியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு அவன் அவளை அழைக்கிறான். நடுங்கும் கைகளுடன் ஃபோனை எடுத்தாள். அந்த பக்கமிருந்து வந்த குரல் ஒரு காய்ந்த இரும்பை போல கனமாகவும் அதிகாரமாகவும் இருந்தது. உள்ளவா? மறுமுனை துண்டிக்கப்பட்டது. ஹலோ சார் என்று அவள் சொல்லும் முன்பே அவன் வைத்து விட்டான். அவனது குரலில் இருந்த அந்த ஆவேசம் மதியை நடுங்க வைத்தது. அவள் மெதுவாக எழுந்து அவனது அறையை நோக்கி நடந்தாள். அலுவலகமே அவளை பார்ப்பது போல ஒரு பிரம்மை. மதி கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அந்த அறையே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. மேஜையில் இருந்த கோப்புகள் சிதறி கிடந்தன. ஆதித்யா ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தான். அவனது தோள்கள் ஆத்திரத்தில் ஏறி இறங்கின. சார், கூப்பிட்டீங்களா? மிகவும் மெல்லிய குரலில் மதி கூற ஆதித்யா மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து இரத்த காடாக இருந்தன.
அவன் நடந்து வரும் வேகத்தை பார்த்தே மதி 2 அடி பின்வாங்கினாள். ஆனால் அவன் விடவில்லை. மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கி அவளது 2 கைகளையும் பற்றி இழுத்து அவளை அந்த மரக்கதவோடு சேர்த்து சாய்த்தான். பற்களை கடித்தபடி அவள் முகத்திற்கு மிக அருகில் குனிந்து, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நான் உன்கிட்ட பேசலைனா நீ வேற எவனோ ஒருத்தன் உன் கையை பிடிச்சு இழுக்க விடுவியா? அவன் ஊட்டி கொடுத்தா சாப்பிடுவியோ? சார், அது அது வந்து அஜய் சும்மா. மதியின் பதற்றத்தை கண்டவன் ஆத்திரத்தில் கத்தினான். அஜய், அவன் பேரை உன் வாயால் சொல்லாத. ஏன் முன்னாடி வந்து நின்னாலே கௌரவம் பேசுகிற, விலை பேசுகிறீங்கன்னு தத்துவம் பேசுகிற. ஆனால் அவன் உன் கையை தொடும்போது உனக்கு அந்த தத்துவம் எல்லாம் எங்கடி போச்சு? அவன் சிரிச்சா நீயும் சிரிப்பியா? அவன் அவளது கைகளை இன்னும் இறுக பற்றினான். அவளது முகத்தில் அவனது அனல் மூச்சுப்பட்டது. மதியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவனது இந்த பொறாமை அவளுக்குள் ஒரு விதமான பயத்தையும் அதே சமயம் ஒரு விவரிக்க முடியாத உரிமையையும் கொடுத்தது. ஏன் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ இன்னொருத்தன் கூட சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு நீ போயிட்டல்ல? பதில் சொல்லுடி. ஏன் பேசாமல் இருக்க? 1 வாரம் நான் உன்னை பார்க்காம தவிச்ச தவிப்புக்கு இதுதான் நீ கொடுக்குற தண்டனையாடி? ஆதித்யா மதியை கதவோடு சேர்த்து சாய்த்து ஆவேசமாக கேட்ட அந்த பொறாமை கலந்த கேள்விகளுக்கு மதி அஞ்சி நடுங்குவாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் மதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு விதமான வைராக்கியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது இதயம் அவனுக்காக துடித்தாலும் அவளது குடும்ப சூழ்நிலையும் ரியா கொடுத்த அந்த ரணமும் அவளை இன்னும் பிடிவாதமாக இருக்க செய்தது. சார், போதும். அஜய் என் கூட வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். அவர் ஒரு புது இடத்துக்கு வரும்போது அவருக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் கற்பிக்கிறீங்கன்னா அது உங்கள் பார்வையில் இருக்க குறை தான் சார். இதில் நான் என்ன பண்ண முடியும்? ஆதித்யா அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவள் இன்னும் தன்னை ஒரு அந்நியனாகவே நடத்துவது அவனை சுட்டெரித்தது. அப்புறம் இதையெல்லாம் நீங்கள் ஏன் சார் என்கிட்ட இவ்வளோ கோபமாக கேட்குறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்ககிட்ட வேலை செய்கிற அசிஸ்டண்ட். அதை தாண்டி நமக்குள்ளே வேறு என்ன இருக்குது? எதுக்கு என் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுறீங்க? என்ன சம்மந்தமா? ஆதித்யாவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் இடி போல ஒலித்தன. அவனது பொறாமையின் எல்லை முடிவுக்கு வந்தது. ஆத்திரத்தில் அவன் மதியின் மென்மையான கையை பற்றி தன் பக்கம் வேகமாக இழுத்தான். அவளது இடுப்பில் தனது ஒரு கையை போட்டு அவளை தன்னோடு மிக நெருக்கமாக ஒரு காகித இடைவெளி கூட இல்லாமல் இறுக்கி அணைத்தான். அவனது பிடியின் வேகத்திலும் பலத்திலும் மதியின் அந்த மென்மையான இடுப்பு பகுதி லேசாக சிவந்து போனது. வழியிலும் அவனது அந்த திடீர் நெருக்கத்திலும் மதியின் கண்கள் கலங்கின. அவளது உடல் சிலிர்த்தது. மதியின் முகத்திற்கு மிக அருகில் அவளது அனல் மூச்சு தன் மேல் படும்படி குனிந்தவன், என்னடி சொன்ன? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தமானு கேட்டல? இப்போ சொல்லு. இந்த ஆதித்யவர்மன் யாருன்னு உனக்கு இன்னும் புரியலையாடி? என் கண்ணை பார்த்து சொல்லுடி, நமக்குள்ள ஒன்று இல்லைன்னு. மதி ஏதோ சொல்ல தன் இதழ்களை பிரித்தாள். விடுங்க சார் என்று அவள் சொல்ல வந்த வார்த்தை பாதியிலேயே நின்றது. ஆதித்யா அவளை பேச விடவில்லை. அவனது ஒரு கை அவளது பெண்களத்தை மென்மையாக ஆனால் உறுதியாக பற்றியது. அவளது கூந்தலுக்குள் அவனது விரல்கள் புதைந்தன. மறுகை அவளது இடுப்பை இன்னும் ஆழமாக தழுவிக்கொண்டது. மதியின் மொத்த உடலும் அவனது அந்த ஆழமான அணைப்பில் சிறைப்பட்டது. அடுத்த நொடி ஆதித்யா தனது இதழ்களை மதியின் இதழ்களோடு இணைத்தான். அது வெறும் முத்தம் மட்டுமல்ல, ஒரு வார காலப்பிரிவின் தவிப்பு, ஏக்கத்தின் வலி, பொறாமையின் வேகம் என அத்தனையும் கலந்த ஒரு ஆவேசமான சங்கமம். மதியின் உலகம் சுழன்றது. முதலில் எதிர்க்க நினைத்த அவளது கைகள் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டன. அவனது அந்த ஆழமான முத்தத்தில் அவளது அத்தனை வைராக்கியமும் பிடிவாதமும் மெழுகு போல உருகியது. அந்த அறையில் நிலவிய அந்த நிசப்தத்தில் அவர்களின் இதய துடிப்புகள் மட்டும் ஒரு போர்க்களத்தின் உரசலை போல கேட்டன.
ஆதித்யா மெல்ல அவளை விடுவித்தான். மதியின் இதழ்கள் சிவந்து முகம் வெட்கத்திலும் அதிர்ச்சியிலும் தகித்தது. மதியின் நெற்றியோடு தன் நெற்றியை சாய்த்து கொண்டு, இப்போ சொல்லு, எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு? இனிமே எவனாவது உன் கையை பிடிச்சு இழுத்தா இந்த முத்தம் உனக்கு ஞாபகம் வரணும். நீ எனக்கு மட்டும்தான் மதி, எனக்கு மட்டும்தாண்டி. மதி பேற்றற்று நின்றாள். அவனது காதலின் வேகம் அவளை நிலைக்குலைய வைத்திருந்தது. அந்த அறையின் காற்று கனத்து போயிருந்தது. ஆதித்யா கொடுத்த அந்த ஆவேசமான முத்தம் மதியின் அத்தனை தற்காப்பு அரண்களையும் தரைமட்டமாக்கியிருந்தது. அவளது இதழ்கள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. மதி அப்படியே ஒரு கற்சிலை போல உறைந்து நின்றாள். அவளது கண்கள் விரிந்து பார்வையில் எந்த சலனமும் இன்றி வெற்றிடத்தை பார்த்தன. அவளது அறிவு அவளை செயல்பட சொன்னது. ஆனால் அவளது உடல் அவளது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆதித்யாவின் அந்த தீவிரம் அவளை அச்சுறுத்தியது மட்டுமல்லாமல் அவளுக்குள் இதுவரை உறங்கி கிடந்த ஒரு உணர்வை உசுப்பி விட்டிருந்தது. ஆதித்யா அவளை விடுவித்தாலும் அவளது கண்கள் நிலை கொத்தி இருப்பதை பார்த்தான். அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அவளை மீண்டும் அவளது சுய உணர்வுக்கு கொண்டு வர நினைத்தான். அவன் மெதுவாக குனிந்து அவளது இடுப்பில் இருந்த அந்த மென்மையான மடிப்பை சற்றும் எதிர்பாராத வகையில் தன் விரல்களால் மென்மையாக கிள்ளினான். மதி ஒரு சிறிய வலியுடன் துள்ளி குதித்தாள். அந்த ஒரு நொடி தீண்டல் அவளை மீண்டும் இந்த உலகிற்கு தள்ளியது. அவளது உடல் சிலிர்த்தது. அவனது அந்த சீண்டலில் இருந்த உரிமை அவளை ஒரு பக்கம் வெட்கப்பட வைத்தாலும் இவ்வளவு நேரம் நடந்த அத்தனை சம்பவங்களும் அவளது மூளையில் மின்னலென ஓடின. மதிக்கு இப்போது அங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க பிடிக்கவில்லை. அவளது முகம் தக்காளி பழம் போல சிவந்து போயிருந்தது. தன்னை யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற அச்சமும் ஆதித்யாவின் இந்த புதிய அவதாரத்தை பார்த்த பயமும் அவளை உந்தி தள்ளியது. அவள் சட்டென்று திரும்பி அந்த அறையின் கதவை நோக்கி ஓட முயன்றாள். ஆனால் ஆதித்யவர்மனை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியுமா என்ன? அவள் கதவின் கைப்பிடியை தொடப்போன அதே வினாடி ஆதித்யா மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை பற்றி இழுத்தான். அந்த வேகம் மதியை ஒரு சுழல் போல சுற்றி மீண்டும் அவனது மார்பிலேயே வந்து விழ செய்தது. மதி எவ்வளவோ முயன்றும் அவனது அந்த இரும்பு பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை. ஆதித்யா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது இரு கைகளையும் அவள் முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்று ஒரு கையால் லாக் செய்தான். அவளது உடல் வளைந்து அவனது உடலோடு இன்னும் நெருக்கமாக ஒட்டியது. அவளது மூச்சுக்காற்றை தான் சுவாசித்தபடி மிக தாழ்ந்த குரலில் கோரிய ஆதி, என்னை விட்டுட்டு ஓடலான்னு பாத்தியடி? நான் ஆரம்பிச்சது இன்னும் முடியலடி. அவன் அவளது முகத்தை மீண்டும் நிமிர்த்தினான். மதியின் கண்களில் இப்போது கண்ணீரும் காதலும் ஒரு சேர தெரிந்தன. அவள் வேண்டாம் என்று கெஞ்சும் துணியில் முணுமுணுத்தாள். ஆனால் ஆதித்யா இன்று எதற்கும் செவிசாய்க்கும் நிலையில் இல்லை. அவன் மீண்டும் அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான். இந்த முறை அந்த முத்தம் முதல் முறையைப் போல ஆவேசமாக இல்லை. அது மென்மையாக ஆழமாக ஒரு வாரத்தின் அத்தனை ஏக்கங்களையும் அந்த நிமிடத்தில் கொட்டிவிட துடிப்பதைப் போல இருந்தது. மதியின் கால்கள் தளர்ந்தன. அவளது பிடிவாதம் முழுவதுமாக அழிந்தது. அவள் அறியாமலேயே அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அந்த பெரிய அலுவலகத்தின் இதயத்தில் ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னால் காலமும் நேரமும் உடைய இரு இதயங்கள் ஒன்றி போயிருந்தன. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.